ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போற அனிமேவோட பேர் என்னன்னா டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ். இதுக்கு முன்னாடி 13, 14, 15 எபிசோட் பார்க்காதவங்கலாம் போய் பார்த்து வந்துருங்க. அப்போதான் எனக்கு கதை புரியும். சரி வாங்க கதைக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல பாஜி வந்துட்டு வாலாலா போய் சேர்றாரு. அப்போ ஹீரோ வந்துட்டு பாஜி நீங்க அப்படி பண்ணக்கூடாது. நீங்க டோமன் ஃபவுண்டிங் மெம்பர்ல ஒருத்தங்க. நீங்க எப்படி மைக்கை ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பாஜி வந்து சிரிச்சிட்டு அப்படியா டோமன் ஃபவுண்டிங் மெம்பர்ல நான் ஒருத்தன்னா அப்ப அவன் யாரு? அவனும் அதே ஃபவுண்டிங் மெம்பர்ல ஒருத்தன் தான். ஆனா டோமன் அவனை ஏமாத்திருச்சே. கஸ்டோருக்கு டோமன் மேல ஒரு கோவம். அந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன். அது ஒரு வெயில் காலம் 2003ல அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் சொல்றாரு. அப்படி இவங்க எல்லாருமே அந்த டோமனுக்கான பிளாக தூக்கிட்டு அப்படியே பைக்ல ரைடு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ பாச்சின் வந்துட்டு மிச்சுயா கொஞ்சம் சீக்கிரமா தான் போயேன் அப்படின்றாரு. அதுக்கு அவர் வந்து போலாம் தான், அதுக்கு அவன் வரணுமே, ரொம்ப ஸ்லோவா இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே எல்லாரும் பைக்கை நிறுத்திட்டு பாக்குறாங்க. கொஞ்சம் சீக்கிரமா தான் வாய மைக்கி அப்படின்றாங்க. அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம தலைமை மைக்கி வந்து பழைய ஸ்கூட்டர்ல வந்துட்டு இருக்காரு, வேலையில்லா பட்டதாரி மாதிரி. அப்படியே எபிசோட் 16 ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டிராகன் வந்துட்டு மைக்கி தயவு செஞ்சு இந்த வண்டியை மாத்தேன், நீ தான் டோமனோட கமாண்டர், நீயே இப்படி ஒரு வண்டி வச்சிருந்தா எங்களை யார் மதிப்பா அப்படின்னு கேக்குறாரு. என் பைக்கை பத்தி தப்பா பேசுறா நீ, இது CB 250T 50cc மாடல், ஸ்ட்ரீட் டாக்டா, மாசா இருக்குல்ல அப்படின்றாரு. என்னவோ ஆனா என் கண்ணுக்கு இது ஒரு தள்ளு வண்டி தான், இதை உன்னால ரீசம்பிள் கூட பண்ண முடியாது அப்படின்றாரு. அதுக்கு மிஸ்ஸியா வந்துட்டு ஆனாலும் சில பைத்தியக்காரங்க ட்ரை பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பாச்சின் வந்துட்டு நீ சொல்றத பார்த்தா மைக்கி பைத்தியக்காரன்றியா அப்படின்றாரு. இந்த மாதிரி எல்லாரும் கலாச்சிட்டு இருக்கும்போது அங்க வேற ஒரு கேங் வருது. என்னது டோமன் கேங்கா, நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே, எங்கந்தரா வந்தீங்க நீங்களாம் அப்படின்னு கேக்குறாங்க. சரி ஓகே வந்தது வந்துட்டோம், சும்மா போனா மரியாதை இருக்குமா, ஃபர்ஸ்ட் இந்த மொக்க வண்டியை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான். அப்போ மைக்கி வந்துட்டு கை வை பார்க்கலாம், உன்னோட சுண்டு விரல் இது மேல பட்டாலும் நான் உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. என்னது அப்படின்னு சொல்லும் போது மைக்கி வந்து ஒரு முறை முறைக்கிறாரு. அதை பார்த்துட்டு என்னவோ அப்படின்னு சொல்லி பயந்து வண்டியில ஏறி போயிடுறான். அப்படி போகும்போது ஆனா கண்டிப்பா அந்த பைக் அடுத்த வாட்டி நான் பார்க்கும்போது இருக்காது, நெக்ஸ்ட் டைம் கண்ணில் படாதீங்க சரியா, பட்டிங்கன்னா மூஞ்செல்லாம் வீங்கின்னு தான் வீட்டுக்கு போய் சேருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதை கேட்ட பாஜி வந்து என்ன பண்ணலாம், அவங்கள கொலை பண்ணிடலாமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மிச்சியா வந்துட்டு தேவையில்ல அவங்க தான் கிளம்பிட்டாங்களே அப்படின்னு சொல்றாரு. அப்போ டிராகன் வந்துட்டு இது எல்லாமே மைக்கியோட தப்பு தான், இவன் இந்த மாதிரி பைக் வச்சனால்தான் இவனுங்களாம் நம்ம கலாச்சிட்டு போறானுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு எல்லாரும் கோரஸா ஆமா அப்படின்றாங்க. என்னப்பா இப்படி ஒண்ணு சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்றாரு மைக்கி. அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் பைக்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ கஸ்டோரை வந்துட்டு என்னப்பா நீங்களா இப்ப இவ்வளவு சாஃப்ட் ஆயிட்டீங்க, நான் மட்டும் அங்க தனியா இருந்தேன்னு வச்சுக்கோயேன் நிலைமையே வேற அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பாஜி வந்துட்டு டிராகன் கூட சேர்ந்ததுல இருந்து மைக்கி வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இவங்க பேசிட்டு போயிட்டே இருக்கும்போது மைக்கியோட வண்டி ஆஃப் ஆயிடுது. ஓ என் வண்டியில கேஸ் கலாயிச்சுப்பா அப்படின்றாரு. அதுக்கு பாஜி கோவப்பட்டு டேய் என்னடா சொல்ற, இதெல்லாம் நம்ம முன்னாடியே பிளான் பண்ணோம்ல அப்படின்றாரு. அதுக்கு பாச்சின் வந்துட்டு நீ பிளான் போதுல ரொம்ப மொக்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ டிராகன் வந்துட்டு சரி நீ போய் கேஸ் ஸ்டேஷன்ல கேஸ் ஃபில் பண்ணு, அது வரைக்கும் நாங்க கீழே பீச்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உடனே மைக்கி வந்துட்டு ஐயோ இது ரொம்பவே சீரியஸான பிரச்சனை, டோமன் ஆபத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கஸ்டர் வந்துட்டு இல்லவே இல்ல, இப்போ நீ தான் ஆபத்துல இருக்க அப்படின்னு சொல்றாரு. கிடையவே கிடையாது, இது என்ன மாதிரி எமர்ஜென்சியான விஷயம், இப்ப வேற வழியே இல்ல, இப்ப யாரு கேஸ் ஸ்டேஷனுக்கு போக போறானா அப்படின்னு சொல்றாரு. மத்த எல்லாரும் கோரஸா டேய் வேணாண்டா அது மட்டும் வேணாம் அப்படின்றாங்க. யாரு வந்து ராக் பேப்பர் சீசர்ல தோக்குறாங்களோ அவங்க தான் அப்படின்னு சொல்றாரு. நினைச்சேன் அப்படின்ற மாதிரி கோரஸா சொல்றாங்க. அப்படியே ஒரு சீன்ல வந்து யாரோ பைக்கை தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா கடைசியில் நம்ம பாஜி தான். நான் எப்படா இதுல தோத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கடுப்புல போயிட்டு இருக்காரு. அப்ப அப்படியே இங்க காமிக்கிறாங்க, இவங்க எல்லாம் பீச்ல பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கஸ்டோர வந்துட்டு ஆமா இந்த மைக்கி எங்க போனா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அங்க அந்த பக்கம் வந்துட்டு எங்கடா இந்த கேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு பாஜி. அப்படி ஒரு கஷ்டப்பட்டு தள்ளிட்டு போயிட்டு இருக்கும் போது அங்க அந்த பைக்கர்ஸ் கேங் வந்துடுறாங்க. தம்பி என்ன தனியா வந்துட்டியா இந்த பக்கம், நான் என்ன சொன்ன உன்கிட்ட, அடுத்த வாட்டி நீ கண்ணில் பட்டினா உன் கதை அவ்வளவுதான் சொன்னா இப்படி மாட்டிக்கிட்டே குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. என்னடா பரவாயில்ல இவ்வளவு பலசாலியா இருக்கே அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே உன்ன அடிச்சா வேலைக்கு ஆகாது, ஃபர்ஸ்ட் இந்த பைக் உடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பேட் எடுத்துட்டு பைக் உடைக்கலான்னு போறான். நல்லா வேகமா அடிக்கலான்னு வரான். அப்போ வந்து பாஜி குறுக்க நின்னுறாரு. அந்த அடி அவர் வாங்கிக்கிறாரு. மைக்கியோட பைக்ல உன்னோட கேவலமான கையை வச்சேன்னு வச்சுக்கோயேன் உன்னை நான் கொலை பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொன்ன அப்படின்னு கேட்கும் போது நீங்களாம் ஒரு பயந்தாங்கோலிங்களா, அந்த மாதிரி பைக்கை ஓட்டுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் தகுதியே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அங்க யாரோ வராங்க. அதுக்கு அவனுங்க எல்லாம் பார்த்துட்டு யாரா இவன், இன்னொரு வெத்து வெட்டம் வந்துச்சா அப்படின்னு சொல்றாரு. யாருன்னு பார்த்தா நம்ம மைக்கி என்னோட ஸ்விம் சூட்டை வண்டியில வச்சிட்டப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்படியே முன்னாடி வந்துட்டு அவர் வண்டி அவரே உதைச்சு உடைச்சிடறாரு. எல்லாருக்கும் ஷாக்கு, என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி பாஜி கேக்குறாரு. உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்த காயப்படுத்திருப்பீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவன் வந்துட்டு டேய் நீ தானடா உன் பைக் உடைச்ச அப்படின்னு கேட்கறதுக்குள்ள அவனுக்கும் ஒரு கிக் விட்டு படுக்க வச்சிடறாரு. அவன் எந்திரிச்சுக்கவே இல்லையே. உடனே மைக்கி வந்து சாரி பாஜி, அந்த மொக்க வண்டினால நீ அடி வாங்கிட்ட, நீ ஓகே தானே அப்படின்னு கேக்குறாரு. அப்போ வா இவனுங்களை கொன்னுட்டு இங்க வந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே பேக்ரவுண்ட்ல பாஜி வந்து
மைக்கி வந்து அப்பவே பலசாலியா இருந்தான், அவனை யாராலையும் தடுக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அங்க ஃபைட் சீன் முடியுது. கட் பண்ண எங்க கஸ்தூரவும் பாஜியும் பைக்ல போயிட்டு இருக்காங்க. எங்கடா என்ன கூட்டு போயிட்டு இருக்க அப்படின்னு பாஜி கேக்குறாரு. அது கஸ்தூரம் வந்துட்டு, ஹே கூடிய சீக்கிரம் மைக்கிக்கு பர்த்டே வருதுல, அப்ப அவனுக்கு பிரசன்ட் வாங்க வேணாம் அப்படின்னு கேக்குறாரு. பிரசன்டா அப்படின்னா வாங்க போற அப்படின்னு கேட்கும்போது, அவனுக்கு பிடிச்ச பைக் தான் CB 250T தான் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அந்த பைக்கா, நம்ம எப்படி அதை அவனுக்கு கொடுக்க முடியும், அது மட்டும் இல்லாம இது அந்த ஏரியாவிலே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அது கஸ்டமர் வந்துட்டு என் கூட வாயேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போறாரு. பார்த்தா ஒரு கடையில அது இருக்கு, பாத்தியா நான் சொன்னல அப்படின்னு சொன்ன உடனே இதுதான் நம்ம திருட போறோம் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு திருட போறோமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜி ஷாக் ஆகுறாரு. ஆமா பின்ன வேற என்ன, நம்மள மாதிரி ஸ்கூல் பசங்களுக்கு யாராச்சும் பெரியவங்க வாங்கி தரணும், அப்படி இல்லைன்னா திருடணும், இதை தவிர்த்து எப்படி நம்ம இந்த மாதிரி பைக் எல்லாம் வாங்குறது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த பைக்கை நம்ம திருடி தான் அவனுக்கு கொடுத்தோம் அப்படின்றது மைக்கிக்கு தெரிஞ்சதுன்னா அவனுக்கு இது பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்றாரு. ஏ அது அவனுக்கு தெரிஞ்சா தானே நம்ம ஏன் அதெல்லாம் சொல்ல போறோம், நம்ம வெறும் பைக்கை தான் கொடுக்க போறோம் அப்படின்னு அப்படியே இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ கஸ்டமர் வந்துட்டு எதுக்குடா பயந்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. கண்டிப்பா அந்த வண்டியில டேங்க் நம்ம காலியா இருக்க போறது இல்ல, கேஸ் இருக்கும், அப்புறம் ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்றாரு. இப்போ அது விஷயம் இல்ல, திருடுறது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்றாரு பாஜி. உனக்கு மைக்கே சந்தோஷமா பார்க்கணும்னு ஆசை இருக்குல்ல அப்படின்னு கேக்குறாரு. இது அவனோட ட்ரீம் பைக், இதை கண்டிப்பா நம்ம அவனுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல அப்படியே ரெண்டு பேரும் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு முகமூடி போட்டுக்கிட்டு அந்த கடையோட பின் வாசல்ல நின்னுட்டு இருக்காங்க. அந்த டோர்ல வந்து நிறைய டேப் வந்து ஒட்டிட்டு இருக்காரு கஸ்டமரும். அப்ப பாஜி வந்துட்டு திருடுறது ரொம்ப தப்புடா அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் சும்மா இரண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப் ஓட்டினார்ல அந்த இடத்துல கரெக்டா குத்துறாரு. அப்படி குத்தி அந்த பக்கம் கதவு உடைச்சிட்டு உள் பக்கமா அன்லாக் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம உள்ள போனா திருடுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கதவு திறந்தா எந்த செக்யூரிட்டி அலாமும் இல்ல, லக்கி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஜியும் உள்ள வராரு. அப்போ கஸ்டமர் வந்துட்டு அங்க பாடுறா பைக்க அப்படின்னு சொல்றாரு. பாஜியும் பார்த்துட்டு செமையா இருக்குல்ல, இதை மைக்கி ஓட்டினான்னு வச்சுக்கோயேன் செம மாசா இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அதோட வீல கொஞ்சம் பாரு எவ்வளவு பெருசா இருக்கு, செமையா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை கட் பண்றாங்க. அப்போ அது ரொம்பவே டைட்டா இருக்கு. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த செயினை கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் பாஜி வந்துட்டு சரி நான் வண்டியை தள்ளுறேன் அப்படின்னு சொல்றாரு. உள்ள கொஞ்சம் ஆட்டி பார்த்தா கேஸ் இருக்கு. கஸ்டரோ இதுல கேஸ் இருக்கு, நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. சரி நான் போய் பின்னாடி ஷட்டர் ஓபன் பண்றேன், நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது கண்டிப்பா வேலைக்காம போல இருக்கே அப்படின்னு சொல்றாரு பாஜி. நான் தான் சொன்னேன்ல இப்பவே என் கண்ணுக்கு மைக்கி சந்தோஷப்படுறது தெரியுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாஜி வந்துட்டு மைக்கி இது உன்னோட பெஸ்ட் பர்த்டேவா இருக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிக்கிட்டே பைக்கை தள்ளும் போது டேய் யாரா நீங்க, திருட வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். பார்த்தா கடை ஓனர் போல இருக்கு. ஐயோ யாரோ இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாஜி பயப்படுறாரு. ஏ பொடியானுங்களா என்ன என் கடையில திருட பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கேக்குறாரு. ஐயோ அவர் என் முகத்தை பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜி பயந்துட்டு இருக்காரு. நான் இப்போ தப்பிச்சு போனாலும் என்ன அரெஸ்ட் பண்றாங்களே அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ அந்த ஆள் வந்துட்டு ஏ கொஞ்சம் இரு, உன்னை எங்கேயே பாத்துருக்கனே, நீ பாஜியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு பாஜிக்கும் செம ஷாக்கு. அவரை பார்த்த உடனே ஷினிச்சிரோ நீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அந்த நேரத்துல கஸ்டரோ அந்த கட்டர் எடுத்துட்டு ஓடி வந்து அடிக்கலான்னு ஜம்ப் பண்ணிடுறாரு. அப்ப பாஜி வந்துட்டு இல்ல கஸ்டரோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஆனாலும் அவர் அடிச்சிடறாரு. இப்போ கஸ்டோருக்கே பயமாயிடுது. சீக்கிரமா நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பாஜி வந்துட்டு அந்த புடிச்சிருந்த பைக் அப்படியே கீழே போட்டு பதறிக்கிட்டு ஓடி வந்துட்டு என்ன காரியம்டா பண்ணிருக்க கஸ்டோரோ அப்படின்னு சொல்றாரு. வேற வழி இல்ல, அவர் நம்ம முகத்தை பார்த்தாரு அப்படின்னு சொல்றாரு. அது விஷயமே இல்லடா, நீ யார அடிச்சிருக்க தெரியுமா, இவர் வேற யாரும் இல்ல மைக்கியோட அண்ணா, அவரோட கடையில தான் நம்ம திருட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்கு. அதை கேட்ட கஸ்டரோ எனது மைக்கியோட அண்ணா, அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு செம ஷாக்ல இருக்காரு. இப்போ நம்ம என்ன பண்றது, ஷினிச்சிரோ வர மூச்சு விட மாட்டாரு, இப்போ நம்ம என்ன பண்றது கஸ்டரோ அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. ஞாபகம் வந்துருச்சு, நான் ஆம்புலன்ஸ் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணலான்னு போறாரு. இங்க கஸ்டரோ வந்துட்டு நான் ஏன் இவரை கொலை பண்ண போறேன், நான் ஏன் மைக்கோட அண்ணாவை கொலை பண்ண போறேன், நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அதுக்குள்ள பார்த்தா போலீஸ் வந்துடுறாங்க. அதை கேட்ட பாஜி வந்துட்டு கஸ்டரோவா இங்க இருந்து கிளம்பிடலாம், போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ கஸ்டரோ வந்துட்டு இதெல்லாம் ஏன் தப்பு இல்ல, நான் இதெல்லாம் மைக்கிக்காக தான் பண்ணேன், அப்போ இதெல்லாம் மைக்கியோட தப்பு, அதனால நான் மைக்கியை கொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. இங்க என்னன்னா இந்த இன்சிடென்ட் வந்துட்டு இவருக்கு ட்ரோமேட்டிக்கா ஆயிடுச்சு. அது இவரோட மனநிலையை கொஞ்சம் பாதிச்சிருச்சு. அங்க போலீஸ் வந்து இவங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போ பாஜி வந்துட்டு எதுக்கு இதெல்லாம் நடக்குது, ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே சொல்லிட்டு இருக்காரு. அங்க கஸ்டரோ வந்துட்டு நான் கொல்லணும், மைக்கியை கொல்லணும் அப்படின்ட்டு அதே சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு மைக்கி வந்துடுறாரு. பாஜி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. என்ன மன்னிச்சிரு மைக்கி அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்க கஸ்டர் வந்துட்டு கொல்லணும் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்படியே ரெண்டு பேரும் போலீஸ் வண்டியில ஏத்திட்டு போறாங்க. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. நாங்க நீங்க போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம், அன்னைக்கு தான் நாங்க எல்லாரும் பிரிஞ்சோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹீரோக்கு ஞாபகம் வருது, ஆமால மைக்கிக்கு ஒரு அண்ணா இருந்ததாகும், ஆனா அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னார்ல, அப்ப அவர் செத்ததுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேரா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ பாஜி வந்துட்டு நாங்க ரெண்டு பேர் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம், ஆனா என் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டரும் எல்லா பழியும் ஏத்துக்கிட்டான்.
அதனாலதான் கஸ்டோர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நான் டோமன்ல இருந்தேன். இப்போ வெளில வந்துட்டான், நானும் அதை விட்டு வெளில வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்னது, அப்ப இவர் ஆரம்பத்துல இருந்து கஸ்டோரோட பக்கம் தான் இருந்தாரா? அப்போ டோமன் பக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு ஹீரோ. அப்போ ஆன்மா வந்துட்டு சூப்பர் பாஜி, அப்போ கண்டிப்பா நீ வால்ஹாலாக்கு வரலாம், வெல்கம் அப்படின்னு சொல்றாரு. இந்த வால்ஹாலாவோட ஜாக்கெட் போட்டுக்கோ அப்படின்னு சொல்றாரு. டேய் தம்பி, மைக்கி கிட்ட போய் சொல்லு, இன்னும் ஒரு வாரத்துல, அதாவது October 31 டோமனுக்கும் வால்ஹாலாக்கும் சண்டை நடக்க போகுது, அதுவும் ஒரு பழைய பார்க்கிங் லாட்ல, இதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே எபிசோட் 14 நோ வே அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோ வந்து படுத்துட்டு கஷ்டப்பட்டு இருக்காரு. அப்ப ஆரம்பத்துல இருந்து பாஜி வந்து எதிரி தானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னும் ஒரு வாரத்துல சண்டை வேற ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் மைக்கி சொன்னது ஞாபகம் வருது, வால்ஹாலாக்கும் டோமனுக்கும் அடுத்த வாரம் சண்டை, அதுக்கு முன்னாடியே நீ பாஜியை கூட்டு வரணும் அப்படின்னு சொன்னது. எப்படிடா அதை பண்ண போற, பாஜியை கூட்டு வரது ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே இன்னொன்னு ஞாபகம் வருது, மைக்கி சொன்னது, அப்படி உன்னால கூட்டு வர முடியலனா நான் உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. என்னடா பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காரு ஹீரோ. அப்படியே காலையில ஆகுது. இப்போ பாஜியை பத்தி நான் மைக்கி கிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே போயிட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர் வந்துட்டு, டேய் தம்பி இங்க வா, இங்க வந்து உட்காரு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. யார் இது, ஏன் உன் மூஞ்சிலாம் அடிபட்டு இருக்கு, ஏதோ பைத்தியக்காரன் போல, நான் அப்படியே கண்டுக்காத மாதிரியே போயிட போறேன், நான் எதுவும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. நேத்து உனக்கும் எனக்கும் ரொம்பவே கஷ்டமான நாள் போலே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. என்னது நேத்தா அப்படின்னு கேட்கும்போது, பாஜி செம்மையா அடிச்சார்ல அப்படின்னு சொல்றாரு. நீ பாஜியோட ஃப்ரெண்டா அப்படின்னு கேக்குறாரு. நான் தான் டோம்ல ஃபர்ஸ்ட் டிவிஷன் வைஸ் கேப்டன் மாட்சுனோ சிஃபுயா அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா தான் ஹீரோக்கு ஞாபகம் வருது, ஏய் நேத்து நீ பாஜி கையால அடி வாங்கினவன்ல அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, உனக்கு அப்புறம் அடி வாங்கினேன், நீ பாஜிக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. நானா, எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஆமா டோமனோட 3rd டிவிஷன் கேப்டனை வரவேற்கிறதுக்கு செரிமன் நடந்துச்சுல, அதை நாசம் பண்ணதுக்கு அந்த நேரத்துல மட்டும் பாஜி உன்னை அடிக்காம இருந்தாருன்னு வச்சுக்கோயேன், அங்க இருக்கிற எல்லாருக்கும் நீ செம்ம அடி வாங்கியிருப்ப அப்படின்னு சொல்றாரு. பாஜி வந்து என்ன அடிச்சதுக்கு காரணம் வால்ஹாலாக்குள்ள போனதுக்கு, ஆனா அவர் வால்ஹாலாக்கு போய் சேர்ந்தது டோமனை எதிரி ஆக்கிக்கணும்ன்றதுக்கு இல்ல, அவர் மனசுல வேற என்னவோ இருக்கு, அது வேற யாரும் இல்ல, கிசாக்கி தான். கிசாக்கியை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணதான் அவர் வால்ஹாலாக்குள்ள போயிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா இங்க மைக்கியும் டிராகனும் இருக்காங்க. ஓ அப்படியா, அப்போ உனக்கு என்னோட அண்ணாவை பத்தி தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ டிராகன் வந்துட்டு, டக்கிமேச்சி எங்களுக்கு தெரியும், அன்னைக்கு நடந்த சம்பவத்தை இப்ப யார் நினைச்சாலும் மாத்த முடியாது, எங்க வாழ்க்கையில இதெல்லாம் நடந்திருக்கவே கூடாது, அது பாஜிக்கும் சரி கஸ்டருக்கும் சரி இதெல்லாம் நடந்திருக்கவே கூடாது, அதெல்லாம் நாங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அன்னைக்கு நடந்த விஷயத்தை யாராலையும் மாத்த முடியாது, அதை நானும் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனா என்னவோ தெரியல என் மனசை அதை ஏத்துக்கல அப்படின்னு மைக்கி சொல்றாரு. அன்னைக்கு அங்க ஒரு திருட வந்தது எங்க அண்ணாவோட கடை தான், இத்தனைக்கும் அந்த பைக் வந்து என் பர்த்டே பிரசன்டா எங்க அண்ணா எனக்கு கொடுக்க வச்சதுதான், அதை தான் அவங்க திருடணும்னு நினைச்சிருக்காங்க. இப்ப எங்க அண்ணா விட்டு போன ஒரே ஒரு பொருள் அந்த பைக் மட்டும் தான் எனக்கு, அது 2 வருஷம் ஆயிடுச்சு, நான் பாஜியை மன்னிச்சிட்டேன், ஆனா அவனுக்கு தெரிஞ்சு பண்ணானோ தெரியாம பண்ணானோ கசுடோ தான் என் அண்ணனை கொலை பண்ணது, அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன், அதே மாதிரி பாஜியும் அவன் பக்கம் கூட்டு போயிட்டான், அதுக்கும் நான் அவனை மன்னிக்க மாட்டேன். டக்கிமிச்சி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் உன்னை பாஜி தானே கூட்டு வர சொன்னேன், இங்க பாஜியோட வைஸ் கேப்டன் என்ன பண்ணிட்டு இருக்கான், நீ என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்க, உனக்கு இதுல இருந்து என்ன வேணும், உனக்கு உண்மையிலே சாகணும்னு ஆசையா இருக்கா என் கையால அப்படின்னு மைக்கி கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ வந்து, எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிஃபியாவும் ஹீரோவும் நடந்து வரும்போது என்ன பேசியிருந்தாங்க அப்படின்றத நமக்கு காமிக்கிறாங்க. அப்போ நீங்க என்ன கிசாக்கிக்கும் வால்ஹாலாக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு சொல்றீங்களா, ஏன்னா அதனால தானே பாஜி அங்க போய் இன்வெஸ்டிகேட் பண்றாரு அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, சம்பந்தம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பாஜி வந்து கிசாக்கியை பத்தி எவ்வளவு கண்டுபிடிக்க முடியுமோ உள்ள இருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. என்னால முடிஞ்சது நான் வெளில இருந்து பண்ண போறேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண டக்கிமிச்சி அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நான் பாஜிக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும், ஏன்னா எனக்கு அவர் எவ்வளவு பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, கிசாக்கியை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண போறதா பாஜியே சொன்னாரா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அவர் சொல்லல, ஆனா எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும், ஏன்னா பல வருஷமா நான் அவர் கூட இருக்கேன், அவர் என்ன யோசிக்கிறாருன்றதை என்னால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. சரி உன்னை பத்தி என்ன, நீ என்ன பண்ண ட்ரை பண்ற, அன்னைக்கு 3rd டிவிஷன் கேப்டன் செரிமனி நடக்கும்போது அவ்வளவு ஆபத்தான சிச்சுவேஷன்ல நீ கிசாக்கியை அடிச்ச, அந்த நேரத்துல நீ என்ன பண்ண ட்ரை பண்ண, உன்னோட குறிக்கோள் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ வந்துட்டு, என்னோட குறிக்கோள் அது என்னன்னா பாஜி திரும்ப கூட்டு வந்தா கிசாக்கியை வெளில துரத்துறதா மைக்கி எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்காரு, அப்படி கிசாக்கி டோமனை விட்டு வெளில போயிட்டானா ஃபியூச்சர் மாறிடும், அப்போ இன்னாட்டம் உயிரோட வந்துருவா, அதுதான் எனக்கு வேணும், ஆனா நான் அது ப்ராமிஸ் பண்ணலையே, நான் வேற ஒண்ணு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, மைக்கி எனக்கு என்ன வேணும் தானே கேட்டீங்க, எனக்கு ஒரே விஷயம் தான் வேணும், நான் டோமனோட தலைவன் ஆகணும், கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் அது உங்களுக்கு புரிய வச்சிருவேன், அதுக்கு தகுதியான ஆளா நான் கண்டிப்பா ஆக்கி காமிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அவரு போனதுக்கு அப்புறமா டிராகன் வந்துட்டு, ஐயோ கடவுளே சரியான பைத்தியக்காரனா இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மைக்கியும் ஆமால அப்படின்னு சொல்றாரு. அப்படி இங்க காமிக்கிறாங்க சுஃபியா வந்துட்டு, என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம், ரொம்பவே முட்டாள்தனமான மோட்டிவ் தான் உனக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆமால, நான் ஏன் சொன்னேன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல, என் மனசு இப்போ வரைக்கும் படபட நடிச்சுக்குது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சுஃபியா வந்து சிரிச்சுக்கிட்டே, சரி விடு, எனக்கு நீ பாஜி விஷயத்துல ஹெல்ப் பண்ணு, அதே மாதிரி டோமன் தலைவன் ஆகிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ வந்துட்டு, என்னது அப்புறம் டோமன் தலைவன் ஆக முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. சேச்சா அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதானே நீ என்ன கலாய்க்கிறதானே அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் பரவாயில்ல நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்கும்போது, சரி ஓகே கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. உன்னை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் பார்ட்னர் அப்படின்னு சொல்றாரு சுஃபியா. இங்க இருந்தா ஒரு சம டூ ஆரம்பிக்குது. இவங்க 2 பேர் சேர்ந்தாங்கன்னா கதையே மாசா
மாசா இருக்கும். நீங்களே போக போக பார்க்க தானே போறீங்க. அப்போ சுஃபியா வந்துட்டு சரி ஓகே எனக்கும் உன்னோட வயசு தான். அதனால எனக்கு மரியாதை கொடுக்கணும் அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. என்னது என் வயசா? நீ முன்னாடியே சொல்லிருக்கணும்ல. நீ ஃபர்ஸ்ட் டிவிஷன் வைஸ் கேப்டன் அப்படினால என்னை விட பெரியவனா இருப்பேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. இருந்தாலும் நீ கொஞ்சம் கூட யோசிக்கல பாத்தியா அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து நம்ம கிசாகிக்கும் வாலாலாக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்றத கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்றாரு சுஃபியா. அதுக்கு ஹீரோ வந்துட்டு அதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எங்க போயிருக்காங்கன்னு பார்த்தா ஒசனாய் கிட்ட தான் போயிருக்காங்க. அவன் வந்து யாரா நீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கேக்குறான். ஹீரோக்கு வந்து அப்பமா ஞாபகம் வருது. இவன் மொய்பேஸ் முன்னாள் லீடர்ல ஒசனாய் அப்படின்னு சொல்றாரு. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ஒரு சின்ன பிளாஷ்பேக், அதாவது எப்படி கிசாக்கியும் ஒசனாயும் மீட் பண்ணாங்க அப்படின்றது. ஆரம்பத்துல நான் அவனை ஒரு முட்டாள்தனமான நோஞ்சான்னு தான் நினைச்சேன். ஆனா அவன் அப்படி கிடையவே கிடையாது. நீ ஒசனாய் தானே, நீ என் கூட சேர்ந்துரு. கூடிய சீக்கிரமே நீ டோக்கியோவே ஆண்டுறலாம். எனக்கு அதுக்கு பதிலா எதுவுமே வேணாம். நான் உனக்கு எல்லாமே தரேன். எனக்கு என்ன வேணும்ன்றத நானே எடுத்துப்பேன். எனக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும். என்ன பண்றது, நிலா வந்து சுயமாவே ஒளிராதுல, அதுக்கு சூரியன் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படித்தான் நான் கிசாக்கியை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஆரம்பத்துல வந்து நான் ரொம்ப சண்டை போடுற ஆளா தான் இருந்தேன். எனக்கு யாரை பிடிக்கலையோ அவனை போட்டு அடிப்பேன். வெறும் சண்டையில மட்டுமே நல்லா சிறந்தவனா இருந்தேன். என்னை ஜெயிக்கிறதுக்கு என்னை சுத்தி யாருமே இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் அவனை பார்த்தேன். அவன் சொன்னதெல்லாம் செஞ்சேன். எப்படின்னு தெரியல. அவன் சொன்னதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வருஷத்துலயே நான் செஞ்சுக்குவ என் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டேன். எனது ஒரு வருஷத்துல அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறாரு. அப்போ நீ கமாண்டர் ஆனதுக்கு காரணம் கிசாகியால தான் அப்படின்றத ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்றது, நல்லா சண்டை போட்டா மட்டும் என் டீம்ல இருக்க ஆட்கள் எல்லாம் ஒன்னாக்கிட முடியாதுல, அதுக்கு புத்திசாலி ஒருத்தன் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கிசாக்கி வந்து உன்னோட முக்கியமான வேலைக்காரனா அப்படின்னு கேக்குறாரு. கிடையவே கிடையாது, அவன் தான் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டான். நான் தான் அவனுக்கு அடிமன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதை நான் எப்போ புரிஞ்சுக்கிட்டேன்னா ஆகஸ்ட் 3 நடந்த சண்டையில தான் அப்படின்னு சொல்லும் போது எனது டிராகன் குத்துப்பட்ட அன்னிக்கா அப்படின்னு சொல்லும் போது அது எல்லாமே அவனோட பிளான் தான். பாச்சினை தூண்டி எங்களுக்கும் டோமனுக்கும் சண்டை வர வச்சான். அந்த நேரத்துல அவரை உசுப்பேத்தி என்ன கத்தி குத்து வாங்க வச்சது எல்லாமே அவனோட பிளான் தான். அப்புறம் நான் காயமாயி ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது மைக்கி கிட்ட போயிட்டு ஒசனாய் பண்ண எந்த விஷயமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நல்லவனா மைக்கி கிட்ட போய் நடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் பாச்சின் வந்து நல்லவன்றத ப்ரூவ் பண்ண முடியும், அவனை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ டோமனுக்குள்ள வந்துட்டான் அப்படின்னு சொல்றாரு. அவன் இவ்வளவு விஷயம் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அவனோட முக்கியமான கோல் என்ன தெரியுமா, டிராகனை கொலை பண்றதுதான். அன்னைக்கு ஆகஸ்ட் 3 அன்னைக்கு டிராகன் எப்படியாவது கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பிளான் போட்டான். அது ஏன்னா டிராகன் போயிட்டாதான் டோமன்ல செகண்ட் பிளேஸ் வந்து அவனுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இது எல்லாத்தையும் பிளான் பண்ணான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அன்னைக்கு நடந்தது எல்லாமே கிசாகியோட பிளானா அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்னோட வேலை முடிஞ்சிச்சு, அதனால என்ன உதறி தள்ளிட்டான். ஆனா அதுக்குள்ளேயே அவனுக்கு என்ன விட பெட்டரான ஒரு பர்சன் கஷ்டம். அது வேற யாரும் இல்ல, ஹான்மா சூஜி அப்படின்னு சொல்றான். என்னது வாலாலாவோட கேப்டனா அப்படின்னு சொல்லும் போது சுஃபியா வந்துட்டு சரி அவன் உன்னை ஏமாத்தி இருக்கான்ல, அவனையே சும்மா விடுற, நீ போய் ரிவெஞ்ச் எடுக்கல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவன் நல்லா சண்டை மட்டும் போட்டா பரவாயில்லையே, அவன் அதுக்கும் மேல எனக்கு அவன் நினைச்சாலே பயமா இருக்கு. உங்களுக்கு நான் அவனை பத்தி எப்படி சொல்றது, அவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அவன் கையால கத்தி எடுக்காமையே ஒருத்தங்களை கொலை பண்ணுவான். அந்த மாதிரி ஆள் தான் கிசாக்கி அப்படின்னு சொல்றான். எனக்கு அவன் நினைச்சாலே பயமா இருக்கு, அதனாலதான் அவன் பின்னாடி போல. எனக்கும் அவனுக்கும் இருந்த பகை வன்மம் எல்லாமே முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், அவன் யாரோ நான் யாரோ அப்படின்னு ஒசனாய் சொல்றாரு. அப்படியே இவங்க எப்படி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ சுஃபியா வந்துட்டு அப்போ இதெல்லாம் வச்சு பார்த்தா வாலாலால இந்த தலையில்லாத ஏஞ்சல், அதாவது வாலாலாவோட கமாண்டர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாங்கல்ல, அதோட ஹெட் வந்து கிசாக்கியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ கிசாக்கி வந்து டோமன்ல இருக்கான். அப்போ வாலாலாவோட சிம்மாசனம் காலியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோ வந்துட்டு கிசாக்கி வாலாலாவோட ஹெட்டா, அப்புறம் அவன் டோமனுக்குள்ள வந்தான், அவனோட காரணம் என்ன, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பிரசன்ட்டுக்கு போறாரு. சாரி நவுட்டோ, நான் உனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறேன்ல அப்படின்னு சொல்லும் போது இல்ல பரவாயில்ல நான் இதுக்கு பழகிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே இந்த வாட்டி அவர்கிட்ட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்க வந்திருக்காங்கன்னு பார்த்தா டிராகனை மீட் பண்ண தான் வந்திருக்காங்க. சாரி டிராகன், உங்களை நான் ரொம்ப தொந்தரவு பண்றேன்ல அப்படின்னு சொல்லும் போது டக்கிமிச்சி நான் தான் உன்னை டோக்கியோ விட்டு கிளம்ப சொன்னல அப்படின்னு சொல்றாரு. எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், வாலாலாவோட தலைவன் யாரு, அது கிசாக்கி டெட்டாவா அப்படின்னு கேட்கும்போது இல்ல கிடையாது, கிசாக்கி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. வாலாலாவோட உண்மையான தலைவன் வந்து மைக்கி, வாலாலான்ற கூட்டமே மைக்கியாக சேர்ந்ததுதான் அப்படின்னு சொல்றாரு. எனது மைக்கியா, மைக்கி தான் டோமனோட தலைவனாச்சு, இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்றாரு. எனது வாய்ப்பே இல்லையா, நீயும் அங்கதானே இருந்த டக்கிமிச்சி, 12 வருஷத்துக்கு முன்னாடி அக்டோபர் 31 பிளடி ஹாலோவின்ல நடந்த சண்டையில வாலாலா வந்து டோமனை ஆக்கிரமிச்சிச்சு, அதுக்கப்புறம் வளர்ந்ததுதான் இப்ப இருக்க டோமன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நீங்க சொல்றத வச்சு பார்த்தா டோமன் தோத்துருச்சா அப்படின்னு சொல்றாரு. ஆமா அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டோமன் தோத்தது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வாய்ப்பே இல்ல, நம்ம கூட மைக்கி இருக்காரு, அவர் இருக்கும் போது எப்படி டோமன் தோக்கும் அப்படின்னு சொல்லும் போது கிடையவே கிடையாது, மைக்கினாலதான் டோமனே தோத்துச்சு அப்படின்னு சொல்றாரு. என்னது அப்படின்னு கேட்கும்போது சில விஷயம் எல்லாம் அன்னைக்கே எனக்கு புரிஞ்சிருந்திருக்கலாம். ஒரு 15 வயசு பையனால எவ்வளவு விஷயம் தான் தாங்கிக்க முடியும். அன்னைக்கு நடந்த சண்டையில மைக்கி வந்து கஸ்டோர்வை கையால அடிச்சு கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அப்படியே அடுத்த எபிசோட்ல வந்து மைக்கி வந்து கஸ்டோரை கொலை பண்ணிட்டான். ஆனா அவன் போலீஸ் கிட்ட மாட்டல. ஏன்னா கிசாக்கி வந்து அவனுக்கு பதிலா வேற ஒருத்தனை போலீஸ் கிட்ட சரண்டர் ஆக சொல்லிட்டான். அதுக்கப்புறம் தான் மைக்கி கிசாக்கி கைக்குள்ள விழுந்துட்டான். வாலாலாவும் டோமனும் சேர்ந்துருச்சு, அது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் ஆயிடுச்சு. அதுதான் இப்போ இருக்கிற டோமன். அதுல மைக்கி வந்து கமாண்டராவும் கிசாக்கி வந்து ஆக்டிங் கமாண்டராவும் இருக்காங்க. நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது கிசாக்கியோட முக்கியமான
நோக்கமே மைக்கை யூஸ் பண்ணிக்க தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ வந்துட்டு இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, மைக்கி வந்து ஒருத்தர் கொலை பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, நீ மைக்கி இடத்துல இருந்தா கண்டிப்பா கொலை பண்ணிருக்க மாட்டியா? அது எப்படி ஒரே ஆள் வந்து அவனோட அண்ணாவையும் கொலை பண்ணான், அதே மாதிரி அவன் கண்ணு முன்னாடியே அவன் ஃப்ரெண்டு பாஜியும் கொலை பண்ணான் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ ஷாக்ல திரும்பி பாக்குறாரு. அப்படின்னு என்ன சொல்ல வரீங்க? அன்னைக்கு கஸ்டோர் வந்துட்டு பாஜியை கொலை பண்ணிட்டாரா அப்படின்னு கேக்குறாரு. நீ ஒரு 2 கண்ணால அன்னைக்கு பார்த்தல டக்கிமிச்சி அப்படின்னு சொல்றாரு. அப்படியே டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க எபிசோட் 18 ஓபன் ஃபயர் அப்படின்னு சொல்லி. அப்படியே ஹீரோவும் நவுட்டோவும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு என்னால நம்பவே முடியல, மைக்கி ஆனா கண்டிப்பா கொலை பண்ணிருக்க மாட்டாரு, ஆனா என்னவோ தெரியல நம்ம டிராகன் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அன்னைக்கு நடந்த எல்லா விஷயமும் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஒரு பிளாஷ் மாதிரி. அதெல்லாம் வந்து எனக்கு ஞாபகமே வந்திருக்க கூடாது, இருந்தாலும் வந்துச்சு. அதுல என்ன வந்துச்சுன்னா கசுட்டரும் பாஜியும் செத்து கிடக்குறாங்க. அதுல மைக்கி வந்து உடம்புலாம் ரத்தத்தோட நின்னுட்டு இருக்காரு. அவர் முகத்தை பார்க்கும் போது எனக்கு கண்டிப்பா மைக்கியை காப்பாத்தணும்னு தோணுது அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அடுத்த சீன் நவுட்டோ வீட்ல தான் இருக்காங்க. ஆகஸ்ட் 31 வாலாலாக்கும் டோமனுக்கும் சண்டை நடந்துச்சு. அதுதான் பிளடி ஹாலோவின் அப்படின்னு சொல்றாங்க. அதுல டோமன் தோத்துருச்சு. அது ஏன்னா டோமன் கமாண்டரான மைக்கி கசுடோரோவை கொலை பண்ணிட்டாரு, அதனாலதான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹீரோ வந்துட்டு மைக்கி வந்து கசுடோரோவை ஏன் கொலை பண்ணாருன்னா பாஜி செத்ததுனால. அப்போ நம்ம பாஜியை காப்பாத்திட்டோம்னா கண்டிப்பா எல்லாத்தையும் மாத்திடலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நவுட்டோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிராகன் இப்போ பாஜி நமக்கு இப்படியே போயிடும்ல அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதானே, ஆனா கண்டிப்பா இதெல்லாம் மாத்திடலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது ஈஸியா சொல்லிட்டீங்க, ஆனா இந்த வாட்டி எனக்கு ரொம்ப கஷ்டம் தோணுது. சரி ஓகே, பாஜியை போய் காப்பாத்துங்க, இதுதான் உங்க மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கை குலுக்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு மைக்கி நான் கண்டிப்பா உங்களை காப்பாத்தியே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஹீரோ வந்து இனாட்டா கூட இருக்காங்க. அப்போ இனாட்டா வந்து கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. போயிட்டு திரும்ப வரும்போது ஒரு பிரசன்டோட வராங்க. என்னது இது, நான் திறந்து பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. பாரு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோ ஒரு செயின் குத்தாருல, அதே மாதிரி அச்சஸ் எல்லாம் அதே மாதிரி இவங்களும் கொடுக்குறாங்க. ஒண்ணு கேட்டா 2 பேரும் ஒரே மாதிரி போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. மேட்சிங்கா இவருக்கு உடனே வந்துட்டு அவங்க அம்மா இவங்க ஃபியூனரல்ல சொன்னாங்கல்ல அந்த செயினை கொடுத்துட்டு அவ வந்து இது ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கிட்டா, இது அவளோட உயிர் மாதிரி, அந்த அளவுக்கு வந்து அவங்க லவ் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்றதால இவருக்கு ஞாபகம் வந்தது. அதை நினைச்சு இவரு கண் கலங்கிடுது. இப்ப எதுக்கு அழுவுற அப்படின்னு கேக்குறாங்க. நான் அழுவலையே அப்படின்றாரு. நீ உண்மையாலே அழுமூஞ்சி தான் டக்கிமிச்சி அப்படின்றாங்க. கிஃப்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நான் இதை கண்டிப்பா என் உயிர் மாதிரி பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க சிரிச்சுட்டு சில நேரத்துல ரொம்ப மெச்சூர்டா நடந்துக்கிற அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு கேக்குறாரு. அப்படியே கட் பண்ணா இங்க கசுடோரோவை காமிக்கிறாங்க. இப்ப எதுக்கு நீங்க கூப்பிட்ட டிராகன் அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா டிராகன் வந்து இவர்கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம பார்த்து. சரி ஓகே, நான் விஷயத்துக்கு வரேன். நம்ம ஏன் சண்டையை நித்திர கூடாது? ஏன்னா இப்போ உன்னை ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி நான் ஒன்னும் சிரிக்க போறது கிடையாது, உன் கூட சண்டை போறது எனக்கு சந்தோஷம் தர போறதே இல்ல, அப்ப நம்ம இதை முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்றாரு. எனக்கு புரியவே இல்ல, நீ ஏன் மைக்கி மேல இவ்வளவு கோவமா இருக்க அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா உனக்கு சாதகமா தான் கோர்ட்லயும் பேசினான், அதனாலதான் நீ சீக்கிரமா ரிலீஸே ஆன, அப்படி இல்லைன்னா இன்னும் ரொம்ப வருஷம் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது உன் வாயை மூடிட்டு இருக்கியா, என் வாழ்க்கையில 2 வருஷத்தை நான் அந்த ஜெயில ஆரம்பிச்சேன், 2 வருஷம் அப்படின்னு சொல்றாரு. நான் பழைய கஸ்டோர் இல்ல டிராகன் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் நீ என்னோட டீம் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கஸ்டோர் வந்து போயிட்டு எனக்கு உன்கிட்ட பிடிக்காத விஷயம்னா இதுதான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு டிராகன் வந்து மைக்கிக்கும் இந்த சண்டை பிடிக்கல அப்படின்னு சொல்றாரு. நாளைக்கு கண்டிப்பா இந்த சண்டை நடக்கும், போய் அவங்க கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றாரு. உடனே டிராகனும் வந்து மைக்கி கிட்ட சொல்றாரு. அதை கேட்ட மைக்கி வந்து சில விஷயம்லாம் பழையபடி மாறவே மாறாதா, நீங்க இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக் கிட்ட கேக்குறாரு. ஏன் நீ கொஞ்ச நேரம் பேசக்கூடாது உங்க அண்ணா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு டிராகன் சொல்றாரு. இங்க என்னன்னா அவங்க அண்ணன் கிட்ட பேசுறது அப்படின்றது அந்த பைக்கை ஓட்டுறது தான். மைக்கி வந்து அந்த பைக்கை ஓட்டிட்டே இருக்கும் போது அவங்க அண்ணன் கிட்ட பேசுற மாதிரி ஒரு ஃபீல் தரும். அப்படி இந்த பக்கம் வந்து பாஜி மைக்கியோட அண்ணா கல்லறையில இருக்காரு, அந்த பக்கம் கஸ்டோர் நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேரக்டரும் மாத்தி மாத்தி காமிக்கிறாங்க மியூசிக்கோட. அப்படியே அடுத்த நாள் வந்து டக்கிமிச்சியும் சிஃபியாவும் மீட் பண்றாங்க. அப்போ சிஃபியா வந்து என் கூட வா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட்டு போறாங்க. எங்கன்னு கேட்கும் போது பார்த்தா சிஃபியா வந்து பாஜி கிட்ட கூட்டு போறாரு. அப்போ பாஜி பார்த்துட்டு என்னப்பா இந்த பக்கம் வந்திருக்க, மறுபடியும் கிட்ட அடி வாங்கி சாவணுமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சிஃபியா வந்துட்டு என்னாச்சு உங்க வேலை முடிஞ்சுதா, கிசாக்கியை பத்தி ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா, சரி அதான் விடுங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன், கிசாக்கி வந்து கெட்டவன் தான், நீங்க இதுக்கு மேல வாழாலா கிட்ட இருக்க தேவையில்ல, உங்களோட வேலை முடிஞ்சிருச்சு, மறுபடியும் டோமனுக்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அதுக்கு அவர் சிரிச்சுட்டு உனக்கு புரியவே இல்லை, நான் எத்தனை வாட்டி உன் மண்டையில அதை அழுத்தி சொல்லணும், நான் டோமன் கேங் இல்ல, நான் வாழாலால சேர்ந்துட்டேன், அவ்வளவுதான், டோமனுக்கும் எனக்கும் உள்ள பந்தம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. நாளைக்கு நடக்க போற சண்டையில நாங்க கண்டிப்பா டோமனை அழிக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹீரோ வந்து சிஃபியா நான் பாஜி கிட்ட கொஞ்ச நேரம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பாஜி வந்துட்டு உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நீ என்ன கிட்ட பேச போற அப்படின்னு சொன்ன உடனே நீங்க எதுக்காக அங்க போனீங்கன்னு எனக்கு தெரியாது, இன்னும் கேட்டா அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை, ஆனா ஒரே ஒரு விஷயம், நாளைக்கு நாளை மட்டும் கடந்துருங்க, தயவு செஞ்சு சாகாதீங்க, ஏன்னா நீங்க செத்திக்கனா மைக்கிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட பாஜி வந்து நான் வந்து டோமனோட எதிரி, என் கையால தான் அவனுக்கு சாவு, போய் அவங்க கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதை வந்து ஹீரோ மைக்கி கிட்ட சொல்லிடுறாரு. ஓ அப்படியா விஷயம், இந்த இடத்துல தான் நானும் பாஜியும் சின்ன வயசுல விளையாடிட்டு இருப்போம், நாங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டே இருப்போம், ஆனா உடனே ஒண்ணு சேர்ந்துருவோம், ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி உண்மையில சண்டை போறோம்னு
பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ வந்து என்ன மன்னிச்சிருங்க மைக்கி, என்னால பாஜியை திரும்ப கூட்டு வர முடியல அப்படின்னு சொல்றாரு. இது உன்னோட தப்பு ஒன்றும் இல்ல, பாஜி நம்மள ஏமாத்திட்டு போயிட்டா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வேற வழியே இல்ல. டோமன்ல எல்லாருமே வந்து நாளைக்கு சண்டைக்கு ரெடி ஆயிட்டாங்க, நானும் அந்த மனநிலைமைக்கு வந்துட்டேன், நாளைக்கு கண்டிப்பா சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ வந்துட்டு மைக்கிக்கு வேற வழியே இல்ல, பாஜி கூட சண்டை போட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அடுத்த சீன்ல வந்து டோமன் மீட்டிங் வைக்கிறாங்க. அதுல மைக்கி வந்து நாளைக்கு வாலாலா கூட சண்டை போட போறோம், அந்த சண்டை அவங்க கூப்பிட்டதுனால நமக்கு இதுல எந்த கெயினுமே இல்ல. இப்போ பாஜியும் வந்துட்டு அவங்க பக்கம் இருக்கான், நம்ம டோமன்ல ஏமாத்திட்டு போனவங்களுக்கு பாவமே பார்க்க கூடாது, அதனால நம்ம அவனும் சண்டை போட போறோம் அப்படின்னு சொல்றாரு. எங்க கீழே சுஃபியா வந்துட்டு இதுக்கு மேல நிறுத்தவே முடியாத டகிமிச்சி அப்படின்னு சொல்றாரு. மியூசிக்லாம் பயங்கரமா ரேஸ் அப் ஆகுது. அப்படியே ஒரு சேஞ்ச். மைக்கி வந்துட்டு நான் கொஞ்ச நேரத்துக்கு குழந்தைத்தனமா நடந்துக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. எல்லாருக்கும் ஷாக்கு. ஏன்னா மைக்கிய ஒரு லீடரை தான் பார்த்திருக்காங்க, என்னால என் நண்பன் கூட சண்டை போட முடியாது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இதுதான் என்னோட பதில், எனக்கு உங்களோட உதவி வேணும், நாளைக்கு நடக்க போற சண்டையில நம்ம வாலாலாவை தோக்கடிக்க போறோம், அதே மாதிரி பாஜியை திரும்ப டோமனு கூட்டு வர போறோம், நாளைக்கு சண்டை இப்படிதான் நடக்க போகுது, உங்க எல்லாருக்கும் சரியா அப்படின்னு கேக்குறாரு. எல்லாரும் கோஷம் போட்டு டோமன் டோமன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கும் சுஃபியாக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்படியே கிசாக்கியை காமிக்கிறாங்க. அவன் ஷாக்கா தான் இருக்கான், அப்படி இருந்தாலும் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றான். இங்க மைக்கி வந்துட்டு என்ன மன்னிச்சிரு டிராகன், ஒரு கமாண்டரா நான் தோத்துட்டேன்ல அப்படின்னு கேக்குறாரு. அப்படியா, இந்த சத்தம் என்ன சொல்லுது உனக்கு அப்படின்னு டிராகன் கேக்குறாரு. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் சண்டையில தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து இவங்கெல்லாம் யாரு, இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேக்குறாரு. இவங்க எல்லாருமே இங்க வேடிக்கை பார்க்க வந்தாங்க. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா இவங்களும் எல்லாரும் ஒரு விதமான கேங் தான், நம்மள மாதிரியே. இந்த டோமனுக்கும் வாலாலுக்கும் நடக்க சண்டையில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க டோக்கியோவை கண்ட்ரோல் எடுத்துக்கிறதுக்கு ஒரு படி முன்னாடி போவாங்க, அதை பார்க்கறதுக்கு தான் இந்த கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு சுஃபியா சொல்றாரு. ஆமா, இங்க ரொம்பவே ஆபத்தான மக்கள்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. அப்போ சுஃபியா வந்துட்டு அது அங்க 2 பேர் இருக்காங்களே அவங்க தான் ஐதானி பிரதர்ஸ், இவங்க எல்லாம் ஒரே கால்ல 100 பேரை கூப்பிட்டு வருவாங்களாம். அப்புறம் அங்க இருக்கால குண்டாவத்தை சாப்பிட்டுக்கிட்டு அவன் பேர் தான் வந்து லீன்மேன், அவன் பயங்கர பலசாலின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது அங்க ஒருத்தர் வந்து அடடே பார்ட்டி டைம் ஆயிடுச்சு போலே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து அவருக்கு மரியாதை கொடுக்குறாங்க. இன்னைக்கு நடக்க போற சண்டைய நான் தான் பாத்துக்க போறேன், என் பேர் அஞ்சன், நான் வந்து இக்கபுகுரோ கிரிமினல் பிளாக் மெம்பர்ல ஒருத்தன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சுஃபியா வந்துட்டு ஹான்சேனா இவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, 1988ல இருந்து இவர் ஒரு பெரிய கேங்ல இருக்காரு, இன்னும் கேட்டா இவரு ஐதானி பிரதர்ஸ் லீன்மேன் இவங்க எல்லாருமே இன்னைக்கு இந்த சண்டையை வேடிக்கை மட்டும் தான் பார்க்க போறாங்க அமைதியா இருந்து அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ வந்துட்டு இவங்க எல்லாம் பார்த்தா அமைதியா இருப்பாங்கன்னு நம்பிக்கையே வர மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப அந்த ஆன்சன் வந்துட்டு சரி சீக்கிரம் ஹீரோஸ் எல்லாம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப 2 கேங்க வராங்க. அப்ப நம்ம மைக்கி வரும்போது எல்லாரோட கவனமும் அவர் மேலதான் இருக்கு. ஹே அங்க பாரு இன்வின்சிபிள் மைக்கி வரான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவர் தான் பாக்குறாங்க, அவ்வளவு ஃபேமஸா இருக்காரு. அப்ப மைக்கி வந்துட்டு ஹான்சன் ரொம்பவே நன்றி நீ இந்த சண்டையை பார்த்துக்கு வந்ததுக்கு அப்படின்னு சொல்லும் போது உங்க 2 பேர் சண்டை மொக்கையா இருந்துச்சுன்னா நானே 2 பேரையும் அடிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்துட்டு 2 கேங்கோட ரெப்ரசன்டேட்டிவ் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம டிராகனும் அந்த பக்கம் வாழால கஸ்டரும் போய் நிக்கிறாரு. அப்ப ஆன்சன் வந்துட்டு இந்த சண்டையில 2 வகை இருக்கு, ஒன்னு உங்க டீம்ல 5 பேரு அவங்க டீம்ல 5 பேரு, அப்படி ஒத்த சண்டை போறீங்களா, அப்படி இல்லனா மொத்தமா இந்த கேங்கும் அந்த கேங்கும் சண்டை நடக்க போதா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு டிராகன் வந்துட்டு ரெண்டுத்துல எது வந்தாலும் எங்களுக்கு ஓகே தான், ஆனா இந்த சண்டையை கூப்பிட்டது வாழாலா தான், அதனால அவங்களே முடிவு எடுக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், டோமன் ஜெயிச்சிச்சுன்னா எங்களுக்கு பாஜி திரும்ப வேணும், அதுக்கு ஓகேனா இந்த சண்டை ஓகே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கஸ்டோர் வந்துட்டு பாஜி வந்துட்டு அவனாவே தான் வந்தான், அதனால அவன் திரும்ப வர மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு புரிஞ்சுதா இல்லையா, டோமன் ஜெயிச்சிச்சுன்னா பாஜி திரும்ப வரணும் அவ்வளவுதான் அப்படின்னு டிராகன் சொல்றாரு. என்னடா வேணும் உனக்கு, உனக்கு சண்டை போடணுமா, வா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டோரும் முறைக்கிறாரு. அப்ப ஆஞ்சன் வந்துட்டு உங்களுக்கு சண்டை போடனா கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொல்றதுக்குள்ள கஸ்டோரை கொஞ்சம் கூட யோசிக்காம அடிச்சிடறான். பயங்கரமா அடிச்சுட்டு என்னடா ரூல்ஸ் கண்டிஷன்னு, சண்டை போறதா தான் போடணும், நீங்க சாகுற வரைக்கும் அடிக்கிறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆன்மா வந்துட்டு என்ன ஆரம்பிக்கலாமா மைக்கி அப்படின்னு சொல்றான். மைக்கி வந்துட்டு வாங்க போலாம் டோமன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எல்லாரையும் கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வாளாலா கத்திட்டு போகுது. அப்படியே சண்டை ஆரம்பிக்குது. இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஸ்டார் வார்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமே இந்த அனிமேவோட நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஷ்.